வணக்கம். நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாலே டாக்டர் ஆகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்னா கம்பல்சரியா நம்ம டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அது கிடையாது. நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உரிய ஒரு நுழைவுச்சீட்டு மட்டும்தான். நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ உள்ள இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு உண்டான ஒரு நுழைவுச்சீட்டு மட்டுமே. அதை நீங்க பேஸ் பண்ணி அந்த நீட்டோடைய மார்க்கை பேஸ் பண்ணி நீங்க ஃபர்தரா நீங்க அப்ளை பண்ணணும். எப்படி நீங்க அப்ளை பண்றது? நீட் தேர்ச்சியும் மருத்துவர் பயணமும். அதாவது நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண உடனே நம்ம வந்து டாக்டர் ஆயிட முடியாது. நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாலே நம்ம வந்து டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு நுழைவுத் தேர்வு மட்டுமே. எப்படி நீங்க வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா, ஆயுர்வேதா எந்த நீங்க மெடிசினல் படிப்புகளில் வந்து நீ சேரணும்னு ஆசைப்பட்டாலும் கம்பல்சரியா நீங்க நீட் எக்ஸாம் எழுதியே ஆகணும். ஸோ நீட் எக்ஸாம் எழுதி நீட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கல்லூரி சேர்க்கை, இந்த காலேஜ் சூஸ் பண்றது தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஏன்னா உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி, ஏன்னா உங்களுடைய மார்க் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ல கிடைக்கும். மார்க் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பிரைவேட், அப்படி இல்லைன்னா டீம் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டாக்டர் ஆகிறது தான் கனவு அப்படின்னா கம்பல்சரி பல மாணவர்கள் வந்து தொடர்ந்து 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வந்து நான் படிச்சா இந்தியாவில் தான் படிப்பேன், படிச்சா நான் கவர்மெண்ட்ல தான் படிப்பேன், எனக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பெருசா இல்லை, நான் படிச்சா இங்கே தான் படிப்பேன் அப்படின்னா கண்டினியூவா வந்து கோச்சிங் சென்டர் போய் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கல்லூரி சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நீட்டோடைய மதிப்பெண்ணை பொறுத்து தான் அமையும். ஸோ அந்த நீட்டோடைய மதிப்பெண் உங்களுக்கு தான், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உண்டான அட்மிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீட்டுடைய மதிப்பெண் தான் உங்களுடைய கல்லூரியை நீங்க தேர்வு செய்ய உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ படிப்பு காலம் 5 ஆண்டுகள், 5.5 ஆண்டுகள். இந்த 5.5 ஆண்டுகள்ல 4 ஆண்டுகள் வந்து படிப்பு, 1 ஆண்டு வந்து பயிற்சி. இந்த 5.5 ஆண்டுகள் வந்து முழுமையா நீங்க வந்து அர்ப்பணிப்போட படிச்சா மட்டும்தான் நீங்க வந்து மருத்துவராக முடியும். இதை நீங்க படிச்சு 5.5 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, படிப்பை வெற்றிகரமாக நீங்க படிச்சு முடிச்சுட்டு நீங்க மெடிக்கல் கவுன்சில்ல அஸ் அ டாக்டரா நீங்க வந்து உங்களை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஸோ இந்த 4 ப்ராசஸ் தான் உங்களுடைய மருத்துவ கனவை வந்து நனவாக்குற ஒரு நடைமுறை. இதுல அதிகப்படியான கஷ்டங்கள் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நுழைவுத் தேர்வு. இந்த நீங்க நீட் எக்ஸாம் நீங்க, ஏன்னா மார்க் நான் 150 எடுத்தாலும் நீங்க நீட்ல பாஸ் தான். 150, 200, 250, 300, நீங்க 120க்கு மேல எவ்வளவு மதிப்பெண் பெற்றாலுமே நீங்க நீட்ல பாஸ். ஆனால் உங்களுக்கு நீட் மதிப்பெண் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய கவுன்சிலிங்ல உங்களுக்கு காலேஜ் கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா வருஷம் வருஷமே வந்து உட்காந்து படிக்கிறாங்க. படிச்சு அந்த மதிப்பெண்ணை வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னு படிக்கிறாங்க. ஸோ இந்த 4 ஸ்டேஜை நீங்க கடந்தா மட்டும்தான் நீங்க மருத்துவராக முடியும். இதுல நீங்க அட்மிஷன் வாங்கி உள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மருத்துவ படிப்பு வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு, அந்த மாதிரி நீங்க விஷயங்கள் தான் சொன்னீங்கன்னா பெனால்ட்டி கட்டிட்டு தான் நீங்க வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒன் வே. நீங்க அட்மிஷன் கிடைச்சு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணி தான் வெளியே வரணும். அதுலயுமே வந்து அரசு ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு சீட்டு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஒன்ஸ் நீங்க அட்மிட் ஆயிட்டீங்க அப்படின்னா வெளியே நீங்க வரவே முடியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கண்டினியூவா நீங்க இதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்க. உங்களுடைய பயணம் வந்து வெற்றிகரமா அமையும். நன்றி. உங்களுக்கு இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல வந்து நீங்க எப்போ வேணா கேட்கலாம். எங்களுடைய டீம் உங்களுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்ணும்.